டைப்ஸ் ஆஃப் OLAP. OLAP மொத்தம் 3 டைப்ஸ் இருக்கு. இம்பார்ட்டண்ட்டாக நம்ம பார்க்க போகிறது ரோலெப், மோலெப், ஹோலெப். இப்போ இந்த ரோலெப் அப்படின்னும் போது ரிலேஷனல் ஓலெப் அப்படின்னு சொல்லுவோம். மல்டி டைமென்ஷனல் ஓலாப்பை வந்து MOLAPன்னு சொல்லுவோம். HOLAPயை வந்து ஹைப்ரிட் ஓலாப் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இப்போ இந்த ரிலேஷனல் அப்படின்னாலே இது வந்து ஒரு ஃப்ளோவாக தான் வரப்போகுது. இதோட OLAP சர்வரை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஃபார்மேட்ஸ் இருக்குது. இந்த அதர்ஸில் பார்த்தீங்கன்னா WDMS இந்த ஃபர்ஸ்ட் நேம் ஞாபகம் வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். WDMS MS இது வந்து WD. மைக்ரோசாஃப்ட் நம்ம MSன்னு சொல்லுவோம். WD வந்து வேர்ட் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. வேர்ட் MS அதை தான் நம்ம வந்து WDMS அப்படின்னு படிக்கிறோம். இந்த ரிலேஷனல் ஓலாப்ன்றது என்னன்னா, இது வந்து மல்டி டைமென்ஷனல் டேட்டாஸை ரிலேஷனல் டேட்டா பேஸில் ஸ்டோர் பண்ணும். டேபிள்ஸ், ரோஸ் அண்ட் காலம்ஸில் ஸ்டோர் பண்ணும். இது வந்து ஸ்டார் ஸ்கீமா இல்லைனா ஸ்னோஃப்ளேக் ஸ்கீமா யூஸ் பண்ணும். ஃபேக்ட் டேபிள்ஸ்லாம் மெஷர்ஸ் ஃபேக்ட் டேபிள் ஸ்டோர்ஸ் மெஷர்ஸ், பட் டைமென்ஷன் டேபிள் வந்து டிஸ்கிரிப்டிவ் ஆட்ரிபியூட்ஸை ஸ்டோர் பண்ணும் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ இந்த ரோலெப்ல பார்த்தீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், டேட்டா பேஸ் சர்வர். ஃபர்ஸ்ட் இந்த டேட்டா பேஸ் சர்வர் மூலயமா நம்ம டேட்டாஸ்லாம் வந்து கம்யூனிகேட் பண்ணிக்கலாம். அந்த ரோலெப்பில் வந்து டிஃப்ரெண்ட் ரிலேஷனல் டேட்டா பேஸ் ஸ்டோரேஜ் தான் இங்கே இருக்கும். இந்த மெட்டா டேட்டா ரெக்வெஸ்ட் பண்ணுறது வந்து SQL query மூலயமா டேட்டா பேஸ் சர்வருக்கு போயிட்டு ரிசல்ட் வந்து டேட்டா பேஸ் சர்வர்லேருந்து நமக்கு வந்துடும். இப்போ இந்த ஃப்ரண்ட் அண்ட் லேயரில் தான் யூசர் வந்து நமக்கு ரெக்வெஸ்ட் அனுப்புவாங்க. யாருக்கு அனுப்புவாங்க? ரோலெப் சர்வருக்கு அனுப்புவாங்க. ரோலெப் சர்வர் வந்து அந்த ரெக்வெஸ்ட்டை தான் நம்ம SQL டேட்டா பேஸ்க்கு அனுப்புவோம். அப்புறம் இந்த டேட்டா பேஸ் நமக்கு ரிசல்ட் தரும். அந்த ரிசல்ட்டை தான் இது எடுத்து வந்து நமக்கு தரும். நம்ம 3 டயர் ஆர்கிடெக்சர் படித்தோம்ல, இந்த 3 டயர் ஆர்கிடெக்சரில் ஃப்ரண்ட் டயரு, மிடில் டயரு, பாட்டம் டயரு. பாட்டம் டயரில் என்ன படித்தோம்? டேட்டா பேசஸ், டேட்டா வேர்ஹவுஸ் இருக்கும். மிடில் டயரில் OLAP சர்வர்ஸ் இருக்கும். ஃப்ரண்ட் எண்டில் நம்ம யூசரோட query இதெல்லாம் பார்த்துப்போம். ஸோ இதுதான் அந்த ஸ்ட்ரக்சருக்கான ஒரு சின்ன எக்ஸாம்பிள். ஓகே, இதான் அதோட ஆர்கிடெக்சர். நல்லா பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் ஃபீச்சர்ஸ் ஆஃப் ரோலெப் வந்து ரிலேஷனல் டேட்டா பேஸ் யூஸ் பண்ணும், SQL queries சப்போர்ட் பண்ணும், ஃப்ளெக்சிபிளாக இருக்கும் டேட்டா மாடலிங் ப்ரொவைடர் வந்து, இன்டகிரேஷன் சப்போர்ட் பண்ணும் எக்ஸிஸ்டிங் டேட்டா பேஸில், லார்ஜ் வால்யூம் ஆஃப் டேட்டாவை ஹேண்டில் பண்ணும், கிளைண்ட் சர்வர் ஆர்கிடெக்சரை யூஸ் பண்ணும். ஓகே, ரிலேஷனல் டேட்டா பேஸ் சிஸ்டம்ஸ் யூஸ் பண்ணும், SQL queries சப்போர்ட் பண்ணும், ஃப்ளெக்சிபிள் டேட்டா மாடலிங்கை ப்ரொவைட் பண்ணும், இன்டகிரேஷன் வித் எக்ஸிஸ்டிங் டேட்டா பேஸ் சப்போர்ட் பண்ணும், லார்ஜ் வால்யூம் ஆஃப் டேட்டாவை ஹேண்டில் பண்ணும், கிளைண்ட் சர்வர் ஆர்கிடெக்சரை யூஸ் பண்ணும். ஓகே, இதுதான் ஃபீச்சர் ஆஃப் ரோலெப். இதோட அட்வான்டேஜ் என்னன்னா ஃப்ளெக்சிபிள் டேட்டா மாடலிங், ஈஸி இன்டகிரேஷன், ஸ்கேலபிள், ஸ்டாண்டர்ட் SQL லாங்குவேஜ் யூஸ் பண்ணும், டேட்டா பேஸ் செக்யூரிட்டி ஃபீச்சர்ஸ் ப்ரொவைட் பண்ணும். டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னா ஸ்லோவராக queryயோட பெர்ஃபார்மன்ஸ், SQLோட எக்ஸ்பர்டைஸ் தேவைப்படும், ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் அதிகமாக இதுக்கு தேவைப்படும், அட்வான்ஸான அனலிட்டிக்கல் கேப்பபிலிட்டியில் கொஞ்சம் லிமிட்டடாக தான் இருக்கும், ஸ்பீட்ஸ் டேட்டாஸ் வந்து ரொம்ப டிஃபிகல்ட்டியாக இருக்கும். இதுவே MOLAPல பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மல்டி டைமென்ஷனல் ஓலாப் அப்படின்னு சொல்லுவோம். இந்த MOLAP ஸ்டாண்ட்ஸ் ஃபார் மல்டி டைமென்ஷனல் ஆன்லைன் அனலிட்டிக்கல் ப்ராசஸிங். இது எங்கே டேட்டாஸை ஸ்டோர் பண்ணுன்னா மல்டி டைமென்ஷன் கியூப்ல ஸ்டோர் பண்ணும். எதுக்குன்னா ப்ரீ கால்குலேட்டட் அண்ட் ப்ரீ அக்ரிகேட்டட் வேல்யூஸை வந்து இது வந்து என்ன பண்ணுன்னா ஸ்டோர் பண்ணும். ப்ரீ கால்குலேட்டட் அண்ட் ப்ரீ அக்ரிகேட்டட். ப்ரீ அக்ரிகேட்டட்னா ஆல்ரெடி நம்ம டேட்டாஸ் எல்லாம் கம்பைன் பண்ணியிருக்கிற வேல்யூஸ். இது என்ன அலோவ் பண்ணோன்னா ஃபாஸ்ட்டாக அனலைஸ் பண்ணுறதுக்கு query பெர்ஃபார்மன்ஸை இது யூஸ் பண்ணுவோம். அடுத்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இதோட டயக்ராமில் இதே டேட்டா பேஸ் சர்வர் தான், ஆனால் நம்ம இங்கே வந்து MOLAP சர்வர் யூஸ் பண்ணுறோம். இந்த MOLAP சர்வர் என்ன பண்ணோன்னா இது வந்து டேட்டா பேஸ் சர்வரில் வந்து ஒரு லீட் மாதிரி இருக்கும். அதனால நம்ம ஃபாஸ்ட்டாக நம்ம என்ன query கொடுத்தாலுமே நமக்கு உடனே ரெக்வெஸ்ட்டுக்கு ஆன்சர்ஸ் வந்துடும். ஓகே, இதுதான் இது வந்து மல்டி டைமென்ஷன் டேட்டா பேஸ் யூஸ் பண்ணோம். ப்ரீ கம்பைல்டு டேட்டா கியூப்ஸ் இருக்கும். அதில் தான் ப்ரீ கம்பைல்டு அண்ட் ப்ரீ அக்ரிகேட்டட் சொன்னால அதுதான் இந்த லீடுக்கு ஹெல்ப் பண்ணுறது. ஓகேங்களா, அதே மாதிரி ஃபாஸ்ட்டாக query, டைம் சீரிஸ் அனலைசிஸ் பண்ண, காம்ப்ளெக்ஸ் கேல்குலேஷன்ஸாக இருக்கும். அட்வான்டேஜ் என்னன்னா query பெர்ஃபார்மன்ஸ் ஃபாஸ்ட்டு, அட்வான்ஸ் கேல்குலேஷனு, ஃப்ளெக்சிபிளாக இருக்கும், யூசர் ஃப்ரெண்ட்லி, ஸ்கேலபிலிட்டியாக இருக்கும். டிஸ்அட்வான்டேஜ் வந்து லார்ஜ் ஸ்டோரேஜ் ஸ்பேஸு, டிலே இருக்கும், டேட்டா அப்டேட்ஸில் டைம் கன்சூமிங்காக இருக்கும், டிஃபிகல்ட் டு ஹேண்டில் ஃப்ரீக்வெண்ட் அப்டேட்ஸ், காம்ப்ளெக்ஸாக இருக்கும். இப்போ வந்து HOLAP, ஹைப்ரிட் OLAP. ஹைப்ரிட்னாலே இது ரெண்டு ஃபீச்சரையும் கம்பைன் பண்ணியிருக்கோம், ROLAPயையும் MOLAPயையும்.
இது வந்து டீடைல்டு டேட்டாஸை வந்து ஸ்டோர் பண்ணுறதுக்கு ரிலேஷனல் டேட்டா பேஸில் அக்ரிகேட் பண்ண டேட்டாஸை மல்டி டைமென்ஷன் டேட்டா செட்டில் ஸ்டோர் பண்ணுறதுக்கும் இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த டயக்ராமை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மல்டி டைமென்ஷனல் அக்ரிகேட்டட் டேட்டா இதெல்லாம் வந்து எங்கே ஸ்டோர், இது வந்து தனியாக ஸ்டோர் ஆகுது கரெக்டாக. எங்கே ஸ்டோர் ஆகுதுன்னா ஓஎல்ஏபி சர்வரில். யூசர் இந்த ஓஎல்ஏபி சர்வரை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு ஃப்ளாட் ஃபைல் வரும். ETL சர்வர் ப்ராசஸ் பண்ணி OLTPயோட சோர்ஸ் யூஸ் பண்ணும். அதுக்கப்புறம் இந்த ஃப்ளாட் ஃபைல்ஸ் என்ன பண்ணோம்னா டேட்டா வேர்ஹவுஸில் ஸ்டார் ஸ்கீமாவில் ஸ்டோர் ஆகும். அதுக்கப்புறம் இதை வந்து நம்ம மல்டி டைமென்ஷனல் ஸ்டோர் பண்ணுறதுக்காக MDDP லோடர், மல்டி டைமென்ஷனல் டேட்டா இது வேர்ஹவுஸ் லோட் பண்ணுற அந்த லோடருக்கு என்னோட டேட்டா போகும். அது வந்து மல்டி டைமென்ஷனல் அக்ரிகேட்டட் கியூபுக்கு போயிட்டு அந்த கியூப்லேருந்து கேட்சிங் சர்வருக்கு போகிறனால என்னெல்லாம் சர்வருக்கு உடனே வருதோ இது வந்து LDAP ஆத்தென்டிகேஷன் வரைக்கும் போகாமல் முன்னாடியே நமக்கு கேட்சிங் சர்வருக்கு டேட்டாஸை எடுத்து கொடுத்துரும். ஸோ திஸ் இஸ் வாட் அபவுட் ஹைப்ரிட் ஓலாப். இந்த டயக்ராம் கொஞ்சம் கன்ஃபியூசிங்காக இருக்கும், பொறுமையாக உட்காந்து பார்க்கும்போது நமக்கு ஈஸியாக புரியும். ஏன்னா ஒவ்வொரு இதுவுமே மல்டிபிள் ஜாப்ஸ் ஆர் டாஸ்க்கை பெர்ஃபார்ம் பண்ணுறனால. இதோட ஃபீச்சர்ஸ் வந்து ஹைப்ரிட் ஸ்டோரேஜ் மாடல், போத் டீடைல் அண்ட் சம்மரைஸ் டேட்டா சப்போர்ட் பண்ணும், ஃப்ளெக்சிபிள் அக்ரிகேஷனாக இருக்கும், query performance இம்ப்ரூவ் பண்ணும், டேட்டா பார்ட்டிஷனிங் அண்ட் ஸ்கேலபிலிட்டிக்கு சப்போர்ட் பண்ணும். அட்வான்டேஜ் என்னன்னா ஃப்ளெக்சிபிள் அனலைசிஸ், எஃபிஷியன்ட் அக்ரிகேஷன், பெட்டர் ஸ்கேலபிலிட்டி, query ஆப்டிமைசேஷன் ஃபார் டீடைல் அண்ட் சம்மரைஸ்டு டேட்டா. டிஸ்அட்வான்டேஜ் வந்து சின்க்ரனைசேஷன் பிட்வீன் டேட்டாபேஸ் கஷ்டமாக இருக்கும், ஸ்டோரேஜ் ஓவர் ஹெட் ஆகும், டீடைல் அனாலிசிஸ் வந்து ஸ்லோவராக இருக்கும், காம்ப்ளெக்ஸ் சிஸ்டம் டிசைன் அண்ட் மெயின்டெனன்ஸ் வந்து கஷ்டமாக இருக்கும். Other types of OLAP பார்த்தீங்கன்னா W வெப் OLAP, D for desktop OLAP, நம்ம W வேர்ட் MS அப்படின்னு படித்தோம்ல அதுதான் வெப். இது வந்து வெப் ப்ரௌசருக்கான ஆக்சஸை கொடுக்கும், யூசருக்கு வந்து டவுன்லோட் அண்ட் அனலைஸ் பண்ணுறதுக்கான கொடுக்கும். மொபைல் OLAP வந்து மொபைல் டிவைஸை சப்போர்ட் பண்ணும். SOLAP வந்து ஸ்பேஷியல் OLAP, டேட்டா அனலைசிஸ், GISனா குளோபல் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம், இந்த இன்ஃபோகிராஃபிக் சிஸ்டம்னு இருக்குது, இதை வந்து கம்பைன் பண்ணி யூஸ் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறது தான் இந்த SOLAP. ஓகேவா, இதுதான் இதோடது. தீஸ் ஆர் த டைப்ஸ் ஆஃப் OLAP. ஓகே, தேங்க்யூ.